வெல்கம் டு சிஎஃப்சி பவர் ஹவுஸ். ஐஎஸ்எல் 2025-26 சீசன் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா அதே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இப்போ நம்ம சென்னை எஃப்சி பிளேயர்ஸ்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நெக்ஸ்ட்டு ஃப்ரீ சீசன் கேம்பு சரியாக எப்போ ஆரம்பிக்க போகுதுன்னு எங்களாலேயே சொல்ல முடியல. எதனால் சென்னை எஃப்சி மேனேஜ்மெண்ட் இப்படி பிளேயர்ஸ்கிட்ட சொல்லியிருக்காங்கன்னா, 2025-26 ஐஎஸ்எல் சீசன் நடக்கிறதுக்காக 10% வேலை கூட ஏஎஃப்எஃப் பண்ணாமல் இருக்காங்க. இதனாலேயே சென்னை எஃப்சி, கேரளா பிளாஸ்டர்ஸ், மோகன் பகான், ஒடிசா எஃப்சி இந்த 4 கிளப்புமே அவங்களோட ஆப்ரேஷன் எல்லாமே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் எஃப்சி கோவா, நார்த் ஈஸ்ட் யுனைடெட் எஃப்சி பார்த்திங்கன்னா அவங்களோட ஆப்ரேஷன் எதுவுமே ஸ்டாப் பண்ணி வைக்கல. அவங்க பார்த்திங்கன்னா ஹாலிடேஸ் டேட்ஸ் பார்த்திங்கன்னா அதிகப்படுத்தியிருக்காங்க. பெங்களூர் எஃப்சி பார்த்திங்கன்னா நவம்பர் 12 வரைக்கும் ஒரு சின்ன பிரேக் எடுத்திருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா ஏஎஃப் கிட்டேருந்து எந்த கிளாரிட்டியும் கிடைக்கலன்னா அவங்களும் அவங்களோட ஆப்ரேஷன் எல்லாமே ஸ்டாப் பண்ணி வச்சுருவாங்க. நெக்ஸ்ட் ஐஎஸ்எல் டெண்டர் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஆல் இந்தியன் ஃபெடரேஷன் ஐஎஸ்எல் டெண்டர் வெளியிட்டிருந்தாங்க. அந்த டெண்டரை வாங்க எந்த கம்பெனியுமே முன் வரல. இப்போது இந்தியன் ஃபுட்பாலில் என்ன நடந்துகிட்ருக்குன்னா, ஏஎஃப்எஃப் பார்த்திங்கன்னா இந்தியன் ஃபுட்பாலை கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்டு வராங்கன்னே சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் ஏஎஃப்எஃப் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு 1 வீக்கிலேயே நாங்கள் இதோட சொல்யூஷன் உங்களுக்கு சொல்லியே தீர்வோன்னு சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.